வெல்கம் டு ஸ்மைலிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாதிக்கு பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தக்காளியை நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ நாம் தாளிப்பு பண்ணலாம். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுக்கோங்க. இப்போ மிகவும் சுவையான தக்காளி சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.